ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அரசு பள்ளியின் மீது அதிகப்படியான நம்பிக்கை வைத்து இன்றைக்கு சேரக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது என்பது எங்களுக்கான ஒரு பெருமை தான். அதே நேரத்தில் அதற்கு தேவையான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வகுப்பறைகள் அதிகம் தேவைப்படுகிறது என்று சொல்லும் பொழுது அதற்கு ஏற்கனவே நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் ஒரு பள்ளி வளர்ச்சிக்குன்னு ஏறத்தாழ இதுவரைக்கும் எந்த ஒரு அரசாங்கத்திலும் இல்லாத ஒரு அறிவிப்பாக 7,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பேராசிரியர் அன்பழகனார் பள்ளி மேம்பாட்டு திட்டம் என்ற மாபெரும் திட்டத்தை என்னோட இலக்கையே பார்த்தீங்கன்னா இந்த 5 ஆண்டுகளில் இது 2022 நம்ம அறிவித்திருக்கின்றோம். இந்த 5 ஆண்டுகளில் குறைந்தபட்சம் ஒரு 18,000 வகுப்பறைகளாவது கட்டி முடித்திட வேண்டும் என்கின்ற அந்த பணியில் இதுவரைக்கும் 2,497 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சருடைய அறிவிப்பின்படி நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் இந்த கல்வியாண்டு கண்டு தனியாக ஒரு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார். ஓவரால் ரிப்போர்ட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தினோட மொத்த மதிப்பீடு 7,500 கோடி ரூபாய். இதுவரை ஒதுக்கீடு நிதி 2,497. இந்த கல்வியாண்டு 1000 என்று 3,497 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. பணிகள் நிறைவடைந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திறக்கப்பட்ட கட்டடங்கள் விவரம். வகுப்பறைகள் இதுவரைக்கும் 7,756 வகுப்பறைகள் திறக்கப்பட்டிருக்கின்றது. ஆய்வகங்கள் 31 ஆய்வகங்கள், கழிவறைகள் 20 யூனிட், சுற்றுச்சுவர் 752 மீட்டர் இதுவரைக்கும் திறக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது பணிகள் நடைபெற்று வருபவை என்று பார்க்கும் பொழுது வகுப்பறைகள் ஏறத்தாழ 6,353 வகுப்பறைகள், ஆய்வகங்கள் 351 ஆய்வகங்கள், கழிவறைகள் 357, சுற்றுச்சுவர் 940 மீட்டர் என்று தொடர்ந்து இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய இலக்கு என்பது 2027க்குள்ளாக அந்த 18,000 வகுப்பறைகள், அதோடு சேர்த்து ஆய்வகங்கள், அதோடு சேர்த்து கழிவறைகள், சுற்றுச்சுவர் என்று முழுமையாக அது முடிக்கப்படும்.